இருக்குங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரூல்ல 2021 வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கண்டென்ட்ட பத்தி ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா 36 ஹவர்ஸ் டைம் குடுத்துருந்தாங்க சோசியல் மீடியா கம்பெனிஸ்க்கு. அதாவது இன்டர்மீடியரிஸ்க்கு 36 ஹவர்ஸ்க்குள்ள நீங்க ரிமூவ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அதே கண்டென்ட் ரிலேட்டட் டு விமன் அண்ட் சில்ட்ரன் அப்படின்னா 24 ஹவர்ஸ் டைம் லிமிட் குடுத்துருந்தாங்க. அது ரெண்டுமே வந்து டிராஸ்டிக்கா குறைச்சிருக்காங்க இந்த புது ரூல்ல. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ரிப்போர்ட் வந்துருச்சு சோசியல் மீடியா கம்பெனிக்கு இந்த கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, எதர் த்ரூ கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸா இருக்கட்டும், இல்ல கோர்ட் மூலியமா ஆர்டர் வந்திருக்கும். ஆர்டர் வந்ததுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் 3 ஹவர்ஸ். ஸோ 36 ஹவர்ஸ்ன்றது இன்னைக்கு 3 ஹவர்ஸாக மாற்றிட்டாங்க. 3 ஹவர்ஸ்க்குள்ள அந்த கண்டென்ட் ரிமூவ் பண்ணணும். ஏன்னா பிகாஸ் இன்னைக்கு வந்து ஆன்லைன் கண்டென்ட்டோட லைஃபே ஒரு நாள் 1.5 நாள் தான். ஓகே, ஸோ எந்த ஒரு கண்டென்ட்டாக இருக்கட்டும். ஸோ அந்த 1.5 நாள் கழிச்சு நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணி அதனால எந்த பிரயோஜனமும் இருக்காது. ஸோ அதனால் அது 3 ஹவர்ஸாக மாற்றிட்டாங்க. ஸோ எப்போ கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களோ அது வந்து 3 ஹவர்ஸ். இதே வந்து குழந்தைங்க சம்மந்தமான வீடியோஸ் எதாவது அப்சைன் வீடியோஸ் எதாவது சர்க்குலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது வித்தின் 2 ஹவர்ஸ் ரிப்போர்ட் பண்ணது வந்து 2 ஹவர்ஸ்ல அந்த கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது ரெண்டுமே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். நடக்குமா சார்? கம்ப்ளைண்ட் பண்ணால் அது நடக்குமா? அது நடவடிக்கை எடுப்பாங்களா? இருக்குங்க. ஆல்ரெடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த இன்டர்மீடியட் ரூல் 2021 வரும்போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 36 ஹவர்ஸில் ரிமூவ் பண்ணல அப்படின்னா நம்ம ட்விட்டர் மேலே அப்போ கேஸ் ஃபைல் நம்ம போலீஸ் ஆஃபீஸே எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, ட்விட்டர் மேலே பண்ணியிருக்காங்க, மெட்டா மேலே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, சம்மன் அமிச்சு அவங்கள வர வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இதுலையும் 3 ஹவர்ஸ்க்குள்ள அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணலை அப்படின்னா இப்போ ஏன் இன்டர்மீடியட் மேலே இனிஷியலாகவே நம்ம கேஸ் பண்ணுறது? இந்தியன் லாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோட்டோஸோ வீடியோஸ் இதெல்லாம் பார்க்குறோம். இது ஒரு லைக் அப்சின் கண்டென்ட்டோ இல்லை டெராகேட்டரி கண்டென்ட்டோ நிறைய ஆன்லைனில் பார்க்குறோம். இது யார் கிரியேட் பண்ணாங்க, யார் போஸ்ட் பண்ணாங்களோ அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி தான் அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறோம். பட் இந்த பிளாட்ஃபார்ம் கொடுத்து அவங்க மேலே நம்ம ஆக்ஷன் எடுக்கிறது இல்லை. ஸோ அந்த பிளாட்ஃபார்ம்னு ஒன்று யூடியூப்னு ஒன்று இருக்கிறதுனால தான் அதில் இந்த வீடியோன்னு ஒன்று அப்லோட் ஆகுது. அப்போ ஏன் நீங்கள் யூடியூப் மேலே ஆக்ஷன் எடுக்கிறது இல்லைன்னு கேட்டிங்க அப்படின்னா, அக்கார்டிங் டு செக்ஷன் 79 ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட், இன்டர்மீடியரிஸ் ஆர் எக்ஸம்ப்டட் ஃப்ரம் கிரிமினல் லைபிலிட்டி. ஸோ திஸ் இஸ் கால்ட் சேஃப் ஹார்பர் ப்ரொவிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ அந்த சேஃப் ஹார்பர் ப்ரொவிஷன் கிட்ட அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கக்கூடாது அப்படின்றது இருக்குங்க. அதனால தான் நம்ம வந்து யார் பண்ணாங்களோ அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறமே தவிர இன்டர்மீடியட் மேலே வந்து ஆக்ஷன் எடுக்கிறது இல்லை. பட் இதில் என்ன சொல்கிறாங்க தெளிவாக அப்படின்னா 3 ஹவர்ஸை நீங்கள் கம்ப்ளை பண்ணி ஆகணும். கொடுத்த ரூல்ஸை நீங்கள் கம்ப்ளை பண்ணலை அப்படின்னா தாராளமாக உங்கள் மேலே கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணலாம், உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்கலாம். நாட் ஓன்லி கண்டென்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாமே ஏஐ லேபிளிங் இல்லாமல் ஒரு வீடியோ ஏஐ வீடியோ நீங்கள் சர்க்குலேட் பண்ணிங்கன்னா தட் இஸ் ஆல்சோ கன்சிடர்ட் டு பி an offense. ஓகே, ஃப்ளாக் பண்ணதுலேருந்து 3 ஹவர்ஸில் நீங்கள் ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுவும் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி டெவலப்பருக்கும் வந்து ஆப் டெவலப்பரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து மெட்டா டேட்டா கலெக்ட் பண்ணாமல் எந்த இன்ஃபர்மேஷனும் கிடையாது இல்லாமல் எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க மேலேயே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அவங்க மேலேயே நம்ம ஆக்ஷன் எடுக்கலாம். இதுக்கான ப்ரொவிஷனும் இந்த ரூலில் இருக்குது.